தமிழ் சினிமாவால மறைக்கப்பட்ட 2 ரைட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? டைரக்டர் சங்கருக்கு சுஜாதா எப்படியோ அதே மாதிரி தான் கேவி ஆனந்துக்கு சுபா. ஆக்சுவலா சுபானா ஒருத்தர்ல 2 பேர், சுரேஷ் அண்ட் பாலகிருஷ்ணன். இந்த 2 ரைட்டர்ஸும் ஆரம்பத்துல தமிழ் சீரியல்ஸ்ல ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் ரைட்டர்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1998ல சுந்தர் சி டைரக்ஷன்ல வந்த படம் தான் நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த படத்துல இவங்க டைலாக் ரைட்டர்ஸா ஒர்க் பண்ணாங்க. இப்படிதான் இவங்க சினிமாவுக்கு அறிமுகமும் ஆனாங்க. அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் கூட கண்ணா கண்டேன் படம், சாணக்யா, இன்பா இந்த மாதிரி படங்கள்ல ரைட்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு மீண்டும் கேவி ஆனந்த் கூட 2009ல பண்ண படம் தான் அயன். அதுக்கப்புறம் கோ கவன் மாற்றான்னு இவங்க காம்போ கோலிவுட்டோட ஐகானிக் காம்போவா மாறுச்சு. இதுக்கு இடையில டைரக்டர் மோகன் ராஜா கூட பண்ண படம் தான் வேலர். அதை தொடர்ந்து இதே கூட்டணி 2015ல தனி ஒருவன் படம் மூலமா ஒன்று சேர்ந்து இந்த படம் அந்த டைரக்டர் அண்ட் ஆக்டருக்கு ஒரு ஐகானிக் படமாவே அமைஞ்சு. இவங்க எழுதின படங்கள் எல்லாமே தமிழ் சினிமால இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கோணத்தை காட்டியிருக்காங்க. கமர்ஷியல் பிளஸ் இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான படங்கள் உங்க ஜீனியஸ்னே சொல்லுவாங்க. இன்றைய தமிழ் சினிமால இப்படிப்பட்ட படங்கள் குறைஞ்சிட்டே வருது. ஒரு படத்துக்கு டைரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ரைட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி செப்பரேட்டா ரைட்டர்ஸ் இருக்குது எனக்கு பெஸ்ட்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்